வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு 5 மினிட் சீரீஸ் எபிசோட் 11. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோஃபு நூடுல்ஸ். டோஃபு நூடுல்ஸ் என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் முக்கால் தண்ணி ஊற்றி உப்பு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம நூடுல்ஸ் சேர்க்கலாம். இதில் ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி தட்டு போட்டு மூடி இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் டோஃபு எடுத்திருக்கேன். டோஃபு ரொம்ப குட்டியாக இல்லாமல் ஒரு 2 இன்ச் அளவுக்கு நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, அப்புறமா உப்பு, இது 3 நல்லா சேர்த்து கலந்து விட போகிறேன். ஆக்சுவலாக நம்ம இது நல்லா கோட் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து கலந்து வச்சுருங்க. கலந்து ஒரு 2 நிமிஷம் தனியாக வச்சுருங்க. ஸ்பூன் போட்டு கலக்காதீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் அந்த கோட்டாக வர மாதிரி ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் நல்லா குலுக்கி விட்டிங்கனாலே அது எல்லாம் நல்லா கோட் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் சாப் பண்ண இஞ்சி, அதுக்கப்புறமா பூண்டு, அதுக்கப்புறம் என்ன காய்கறி இருக்கோ நான் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி கேரட்டு, கோஸு, குடமிளகா, அப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் நம்ம இப்போது டோஃபு ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். எல்லா டோஃபுவும் நம்ம கோட் பண்ணி வச்சது எல்லாமே எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறம் இதை நல்லா எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆகிற மாதிரி திருப்பி திருப்பி விட்டுடுங்க. நான் இன்றைக்கி டோஃபு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் டோஃபு வேணான்னா பன்னீர் கூட ட்ரை பண்ணலாம். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு எல்லா பக்கமும். இப்போ நான் எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடறேன். இது ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இன்னொரு பேனில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறி எல்லாமே வதக்க போகிறோம். இதுக்கு நான் ஜிஞ்சலி ஆயில் யூஸ் பண்ணேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பொடியாக நறுக்கின இஞ்சி, பொடியாக நறுக்கின பூண்டு, இது எல்லாத்தையும் நல்லா கோல்டன் ஃப்ரை மாதிரி வறுத்துடுங்க. இதுக்கப்புறமா நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு வதக்கும் போதே நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிக்கும், பூண்டும் இஞ்சியும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் கேரட், அப்புறம் குடமிளகா, அதுக்கப்புறம் கோஸும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது காய் ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, ஜஸ்ட்டு கொஞ்சம் சாட்டே பண்ணி விட்டிங்கனாலே போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா காயும் சேர்த்தாச்சு. இதை நல்லா வதக்கிடுங்க. இது கூட நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். அப்புறம் நம்ம வேறு சோயா சாஸ், அதுக்கப்புறம் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், அப்புறம் வினிகர், இது எல்லாமே சேர்க்க போகிறோம். இதுக்கு நான் இந்த காயெல்லாம் நல்லா வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ஒரு கப்பில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் ஒயிட் வினிகர் 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா டொமேட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். இது டொமேட்டோ சாஸ் நான் வீட்லேயே செஞ்சேன். இதுக்கான வீடியோ நான் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், கண்டிப்பாக செக் பண்ணிப்பாங்க. அப்புறம் சில்லி சாஸ் 1/2 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், 2 டீஸ்பூன். இது எல்லாமே நான் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கூட உப்பு கொஞ்சம் சேர்த்துருங்க. அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவும் அப்புறம் பெப்பரும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்பைசி சாப்பிட மாட்டாங்க. நான் ஸ்பைஸ் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த டோஃபுவும் ஆட் பண்ணுறோம். அப்புறமா கார்ன்ஃப்ளவர் கலந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா தண்ணியில், அதையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ கார்ன்ஃப்ளவர் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு திக்கான ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி இருக்கும். இப்போ நம்ம மூடி வச்சுருந்த நூடுல்ஸை வடிகட்டிட்டு ஒரு தடவை சில் தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நூடுல்ஸ் இதில் ஆட் பண்ணலாம். எதுக்காக சில் தண்ணியில் கழுவுறோம் அப்படின்னா உங்களுக்கு நூடுல்ஸ் ஓவர் குக் ஆகாமல் குக்கிங் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. ஸோ நம்மளோட நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் பிரியம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.